இன்றைக்கு நடைபெறுகிற உண்ணாவிரத போராட்டம் கல் விற்பனை செய்வதை தமிழ்நாடு அரசு அனுமதிக்க வேண்டும். தென்னை பனை மரங்களிலிருந்து கல் இறக்குமதி செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும். மத்திய அரசு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையிலும் வேளாண் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்தவர்களுக்கு எந்த தடையும் இல்லை. எனவே கல்லும் வேளாண் உற்பத்தி பொருள் என்பதை மதித்து தமிழ்நாடு அரசு உடனடியாக கல் விற்பனை செய்வதை அனுமதிக்க வேண்டும். கல் இறக்குபவர்களை கள்ளச்சாராய வியாபாரிகள் என்று சொல்லப்படுகிற சமூக விரோதிகளோடு இணைத்து வழக்கு போட்டு சிறையில் அடைப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. முதலமைச்சர் விவசாயிகளை பாதுகாக்க முன்வர வேண்டும். பாமாயில் விற்பனையை பொது விநியோக திட்டத்தில் தமிழ்நாடு அரசு தடை செய்ய வேண்டும். பாமாயில் உணவு அருந்தினால் புற்றுநோய் ஏற்படும் அபாயம் இருக்கிறது, அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மக்கள் வலிமையோடு வாழ்வதற்கு மருத்துவ குணம் கொண்ட தேங்காய் எண்ணெய், கடலையில் விற்பனை செய்யக்கூடிய கடலை எண்ணெய், எள்ளில் விற்பனை செய்யக்கூடிய நல்லெண்ணெயை பொது விநியோக திட்டத்தில் அமுதங்காடிகள் மூலமாக விற்பனை செய்வதற்கு முன்வர வேண்டும். விவசாயிகள் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தான் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் பங்கேற்றிருக்கிற அனைவருக்கும் நன்றி கூறுகிறோம். தமிழ்நாடு அரசு உடனடியாக எங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற முன்வர வேண்டும். இல்லையே தீவிரமான போராட்டத்தை அரசுக்கு எதிராக நாங்கள் துவக்குவோம் என எச்சரிக்கிறோம். கொஞ்சம் பேசாம இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாம் சோறு போடுற விவசாயிகள். அப்ப இவங்கெல்லாம் இந்த ஊர் இல்லை, சென்னை இல்லை, தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இது வந்து முதலமைச்சருடைய கவனத்துக்கு போகணும், இந்த ஆட்சியாளர் கவனத்துக்கு போகணும். நாள்தோறும் இப்படி ஏதாவது ஒரு போராட்டம் ஒரு மூலையில் ஒதுக்கி இந்த வள்ளுவர் கோட்டம் பக்கத்தில் வந்து நடத்தி முடிச்சுடுறாங்க. அது ஒரு கடமைக்கு அரசாங்கம் பண்ணி கணக்கில் யாரும் ஊடகங்களும் அதை கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை, மக்களும் அதை ஒரு பொருட்டாக மதிக்கிறது இல்லை, அரசாங்கமும் அதை மதிக்கிறது இல்லை. அப்படி இந்த உண்ணாவிரத போராட்டம் முடிஞ்சிடக்கூடாதுங்கிறதா என்னுடைய பெரிய கவலை. மீண்டும் 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 இந்த மக்களுக்கு சொல்லக்கூடியது, உங்களுக்கு இதில் பங்கு இருக்கு. இது முதலமைச்சர் மட்டுமே தீர்க்கக்கூடிய பிரச்சனை இல்லை. மக்களாகிய உங்களுக்கும் இதில் இருக்கிற நியாயத்தை வந்து புரிஞ்சுக்குங்க, ஆட்சியாளர்கள் புரிஞ்சுக்குங்க. அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். இந்த விவசாயிகளை போராட வைக்காதீங்க. ஏற்கனவே அவன் வந்து கடனோடையும் காலம் முழுக்க வாழ்நாள் முழுக்க அந்த பருவநிலை மாற்றத்தோடையும் போராடி கடனாளியாகவே செத்துடுறான். எங்கேயாவது தமிழ்நாட்டில் விவசாயம் பண்ணி பணக்காரன பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஒரு பஞ்சர் கடை வச்சு பழிச்சிக்கலாம், சாலையில் கைக்குட்டை போட்டு பழிச்சிக்கலாம், ஒரு பெட்டி கடை வச்சு கோடீஸ்வரன் ஆகலாம். நிலம் வச்சு விவசாயம் பண்ணுறதுனால ஆக முடியாது. இதுதான் நிலைமை. இன்றைக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவங்க, அமைச்சர் பெருமக்களாக இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய முன்னோர்களோ இப்போதையோ நீங்கள் வந்து விவசாய குடியிலிருந்து போனவங்க தான். தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை வந்து கையாளுங்க, உடனடியாக தீருங்க. இவங்க ஒன்றும் உங்களுடைய சொத்துல யாரும், அரசாங்கத்துடைய சொத்துல யாரும் வந்து பங்கு கேட்கல. அது முதல்ல தெரிஞ்சுங்க. ஏற்கனவே இந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சாராயத்தை குடிச்சு லட்சக்கணக்கான பெண்கள் வந்து விதவையாகி கிடக்கிறாங்க. இந்த பிள்ளைகள்லாம் தாய் தேந்திரம் எழுந்து கிடக்கிறாங்க. அவங்களுடைய எதிர்காலம் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. இந்த பாமாயிலுங்கிறத எப்பங்க இறக்குமதி பண்ணீங்க? எவ்வளோ காலமாக கண்டுபிடிச்சிங்க நீங்கள்? பாமாயிலுங்கிறது நம்ம ஊருக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கா? நம்மக்கிட்ட இல்லாத எண்ணெயா? வேர்க்கடலையிலேருந்து கடல் எண்ணெய் கிடைக்குது, எள்ளுலேருந்து நல்லெண்ணெய் கிடைக்குது, தேங்காயிலேருந்து தேங்காய் எண்ணெய் கிடைக்குது. உலகம் முழுக்க இந்த எண்ணெய்க்காக போட்டி போட்டு நம்மகிட்ட ஓடி வரான். நீங்கள் ஏன் பாமாயில் இறக்குமதி பண்ணுறீங்க? ஏன்னா அது வந்து விலை குறைவு. அது மட்டும் இல்லை, வெளிநாட்டிலேருந்து வாங்குறதால அதில் கிடைக்கிற கமிஷனுக்காக தான் அதை செய்கிறீங்க. இல்லைன்னு வந்து சொல்லுங்க பார்ப்போம். இல்லைன்னு நீங்கள் வந்து அறிக்கை கொடுங்க பார்ப்போம், வெள்ளை அறிக்கை கொடுங்க பார்ப்போம். எவ்வளோ பணத்துக்கு அதை வாங்குறீங்க? அதில் வந்து மானியத்துக்கு தானே கொடுக்குறீங்க. அந்த மானியத்தை இந்த எண்ணெய்க்கு கொடுங்க. அவர் பாண்டியன் என்ன சொன்னார அதே தான். பாமாயில் வந்து
முதலமைச்சர் வீட்டில் சமைக்கிறாங்களா? பாமாயில அமைச்சர் வீட்டில் சமைக்கிறாங்களா? வேளாண்மைத்துறை அமைச்சர் இருக்காரு, அவர் கையால தானே வழங்குறார். வேளாண்மை அமைச்சர் வந்து இப்ப மத்தியானம் வந்து பாமாயில சாப்பிட்றாரா? ஏன் என் மக்கள் மட்டும் என்ன, அவங்க உயிர் மட்டும் உயிர் இல்லையா? முதல்ல இந்த பாமாயில நிறுத்தணும், நிறுத்தி ஆகணும். அதுக்கான ஒரு உண்ணாவிரத போராட்டம் தான் இது. அதை நிறுத்திட்டு பக்கத்து எங்க எல்லாம் அங்கே போறீங்க, வெளிநாடுகள்லாம் போறீங்களாங்க, என்னங்க பார்த்துட்டு வரீங்க? பக்கத்து மாநிலம் கேரளாவை பாருங்க, அவங்க கிட்ட உற்பத்தி ஆகிற அந்த தேங்காயை என்ன அழகா பயன்படுத்துறாங்க பாருங்க. நம்மகிட்ட இருக்கிற இந்த பொருட்களை எல்லாம் மதிப்பு கூட்டு பொருளா மாற்றி விவசாயிகளுக்கு சரியான விலை நீங்க கொடுத்தாலே, நீங்க கொடுக்குற 1000 ரூபாயெல்லாம் தயவு செஞ்சு தராதுங்க, வேணாம். நீங்க போய் திருட்டுத்தனமா இந்த மக்கள்கிட்ட பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்க வேணாம். என்ன எல்லாம் நாடாளுமன்றத்தில் 55 விழுக்காடு பேரில் இருக்கிறவங்களுக்கு குற்றவியல் வழக்கில் கிரிமினல் லாவில் இருக்கிற சட்டத்தில் மாட்டியிருக்காங்க. குற்றவாளிகள் 55% பேர். இதெல்லாம் யாரு? உங்களை மாதிரி கட்சிகள்லாம் உருவாக்கி கொண்டு போகிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான். இவங்கெல்லாம் சேர்ந்து ஆட்சி பண்ணால் எப்படி இருக்கும்? அந்த நிலை இங்கே உருவாகக்கூடாது. தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய இந்த தமிழ்நாட்டு விவசாயிகள் உற்பத்தி ஆகக்கூடிய நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், இதை 3க்கும் சரியான விலை கொடுத்து அதை விநியோக திட்டத்தில் வந்து கொண்டு வந்தாலே இந்த மக்கள் வந்து சிறப்பாக வாழ்வாங்க. இங்கே பிச்சை போடாதீங்க தயவு செஞ்சு. ஏற்கனவே நாங்கள் செத்துக்கிட்டு இருக்கோம். எந்த விவசாயியாவது மகிழ்ச்சியா இருக்கானா? முதலமைச்சர் வாங்க, கிளம்பி வாங்க, வாங்க போய் விவசாயிகிட்ட. எந்த விவசாயியாக பார்க்குறீங்களா நீங்க? எல்லாத்தையும் ரிமோட்ல அங்கே திறந்து வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு யார் என்ன அறிக்கை கொடுக்குறாங்கன்னு தெரியல. பத்திரிகையில் வரதெல்லாம் உண்மையான செய்திகளா? அது எந்த நிருபர் வந்து கேமரா எடுத்துக்கிட்டு போய் விவசாயிகளை பேட்டி கண்டீங்க? எந்த பத்திரிகையாளர் போனீங்க? கூட்டமா ஒரு 50 பேர் சேர்ந்தாதான் உங்களுக்கு அது ஒரு செய்தி. தினம் தினம் சாகிறவங்களாம் உங்களுக்கு செய்தியே கிடையாது. நாங்களாம் கூட்டம் கூட்டமாக சாகணும், உங்களுக்கு செய்தி ஆகணுமா? தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்குங்க. எல்லாருமே நான் வணங்கக்கூடிய, நான் மதிக்கக்கூடிய ஊடகத்துறை இதை வந்து கொண்டு போய் சேருங்க. எல்லாரும் கொண்டு போய் சேருங்க. இது வந்து மிக முக்கியமான நியாயமான ஒரு கோரிக்கை. இந்த நீராங்கிற ஒரு பானம் எவ்வளவு முக்கியமானதுங்க, உடலுக்கு எவ்வளவு வலிமை தரக்கூடியது. பதநீர், நீரா, இதெல்லாம் வந்து விவசாயி உற்பத்தி பண்ணி அவங்க விற்கக்கூடாதாங்க. அதுக்கு எத்தனை சட்டங்கள், எத்தனை திட்டங்கள். அதை அந்த முதலமைச்சர் வந்து அதை கொண்டு வந்தாங்க. போன ஆட்சியில் வந்து 2017 நினைக்கிறேன் டிசம்பர், அப்போ கொண்டு வந்தாங்க. அது அப்படியே போயிடுச்சு. இப்போ இருக்கக்கூடிய அந்த திமுக அரசாங்கம் தயவு செஞ்சு அதெல்லாம் கொண்டு வாங்க. விவசாயிகளை வாழ வைங்க சாமி. நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் ஏதோ பண்ணிட்டு போங்க. இந்த விவசாய குடும்பத்தை வந்து அவங்கள வயிற்றுச்சலில் விட்டு, அவங்கள பட்டினி போட்டுட்டு, அவங்கள கடன் இழக்கிட்டு சிறந்த ஆட்சி செய்கிறேன்னு சொல்லாதீங்க. மத்திய அரசாங்க சார்பெல்லாம் வந்து கார்பரேட் கடன்லாம் வந்து அடைக்கிறாங்க இல்லைங்களா? ஒன்று சொல்லட்டுமா, இதை தவிர எதுவுமே கேட்கக்கூடாது. இதை மட்டும் கொண்டு போய் சேருங்க. எந்த கேள்வி பதில் நான் மீண்டும் சொல்றேன். இதை முதலமைச்சர்கிட்ட இத்தனை கேமரா வாங்க, என் கூட வாங்க, ஒரு பேட்டி கொடுக்கணும்னு நான் கேட்கறேன். கேட்க வைக்கிறதா உங்க வேலை. என்கிட்ட என்ன கேட்குறீங்க? முதலமைச்சருக்கு தானே இடர்பாடு இருக்கு. அதுல முதலமைச்சர்கிட்ட கேளுங்க. இல்ல அது உங்களுக்கு தேவையில்லைங்க. என்னுடைய கருத்தை விட நான் சொல்றேன். இல்ல அவர் கேட்ட கேள்வி நான் சொல்றேன். அதாவது கல்லு பனை இறக்குறதுல தமிழ்நாடு அரசுக்கு என்ன சிக்கல்னா, ஒரே சிக்கல் தான். இன்னைக்கு ஆளுகிற முதலமைச்சர் குடும்பமும் இருக்கிற அமைச்சர் பெருமக்களும் சாராய ஆலையை நடத்துகிற கொள்ளை கூட்ட வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப கொள்ளை கூட்டம் நடத்துகிற கூட்டம் இன்னைக்கு ஒரு கிராமத்துக்கு 50-100 விவசாயிகள் முதலாளியாக மாறுறது எப்படி ஒத்துக்கும்? அதனால ஏற்கனவே இருந்த ஆட்சி அதுக்காக புனிதமான ஆட்சி இல்ல. அந்த கூட்டமும் இன்னும் சாராய ஆலை நடத்திட்டு தான் இருக்கு. இந்த திமுக அண்ணா திமுகவுக்கு எதுல கூட்டணி இருக்கோ இல்லையோ, சாராய ஆலை நடத்தி தமிழர்களை கொன்று குவித்து கொள்ளையடிக்கிறதுல இவங்களுக்கு வித்தியாசமே இல்லை. அதனால கல் இறக்கிறதுலையும் தென்னையில பனையிலும் தென்னையிலையும் கல் இறக்கிறதுல சிக்கலே இந்த கூட்டங்கள் கொள்ளையடிக்கிறது பாதகமாகிறதா.